தேவனே, இந்த அதிகால வேளையிலே இறைச்செய்தியை கேட்பதற்காக வாஞ்சையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதியும். இந்த அடிமையை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய இறைச்செய்தியாக சின்ன சின்ன ஆசை என்கிற தலைப்பிலே உங்களுக்கு இறைச்செய்தி சொல்லவிருக்கிறேன். பிரியமானவர்களே, உலகிலே மனிதனாக பிறந்த எல்லோருக்குமே ஆசைகள் உண்டு. பொது நிலையினருக்கும் ஆசைகள் உண்டு, துறவரத்தாருக்கும் ஆசைகள் உண்டு. ஆனால் இந்த ஆசைகள் பரிசுத்தமான ஆசைகளாக இருந்தால், இந்த சின்ன 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 ஆசைகள், உங்கள் உள்ளத்தில் எழுகிற ஆசைகள் பரிசுத்தமான ஆசையாக இருந்தால் அது உங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும், மாமனிதராக்கும். இப்பொழுதும் எப்பொழுதும் நீங்கள் உயர்த்தப்பட்டவர்களாகவே இருப்பீர்கள். அது பிரியமானவர்களே, உலக புகழ் பெற்ற 2ஆம் ஜான் பால், புனித தொன் போஸ்கோ, மதர் தெரசா எனும் அப்ரஹாம் லிங்கன், இவர்கள் எல்லோருமே சாதாரண மனிதர்களாக இருந்தவர்கள். ஆனால் அவர்கள் உள்ளத்தில் எழுந்த சின்ன 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 ஆசைகள் பரிசுத்தமான ஆசைகளாக இருந்தன. இந்த பரிசுத்தமான ஆசைகள் அவர்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டது. இவர்கள் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்த வாழ்க்கை வாழ்ந்து மனித சமுதாயத்திற்கு ஏராளமான நன்மைகளை செய்தவர்கள். பிரியமானவர்களே, இவர்களைப் போல நாமும் சாதாரண மனிதர்கள் தான். சாதாரண மனிதர்களாகிய நம்முடைய இருதயத்தில் உண்டாகுகிற ஒவ்வொரு சின்ன 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 ஆசைகளும் கடவுளை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்திலே எழுகிற சின்ன 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 ஆசைகள் பாவத்தை நோக்கியதாக இருக்கிறது என்றால் அது உங்களை பாதாளத்தில் கொண்டு போய் சேர்க்கும், அழிவிற்கு கொண்டு போய் சேர்க்கும். ஆக பிரியமானவர்களே, சின்ன சின்ன ஆசைகள், தீய ஆசைகள் உங்கள் இருதயத்தில் உருவாகும் பொழுதே அவைகளை வேரோடு பிடுங்கி எறியுங்கள், உங்களுக்கு வெற்றி நிச்சயம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசியுங்க. தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது, பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. தீய நாட்டம் கருக்கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது, பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது. பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்திலே ஏற்படுகிற சின்ன 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 எண்ணங்கள் கருக்கொண்டு பாவத்தை ஈன்றெடுக்கிறது என்று வேத வசனம் சொல்கிறது. ஆக பிரியமானவர்களே, உங்கள் இருதயத்திலே ஏற்படுகிற சின்ன 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 ஆசைகள் பரிசுத்தமானதாக இருக்கட்டும், அது உங்களுக்கு வாழ்வை கொண்டு வரும். தீய எண்ணங்கள் உங்களுக்கு அழிவையும் நஷ்டத்தையும் தான் கொண்டு வரும் என்று வேத வசனம் சொல்கிறது. இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, உங்கள் இதயத்திலே அன்றாடம் உண்டாடுகிற ஆசைகள் எப்படிப்பட்ட ஆசைகளாக இருக்கின்றன? பரிசுத்தமான ஆசைகளா, கீழ்த்தரமான ஆசைகளா? எப்படிப்பட்ட ஆசைகள்? இப்பொழுது அலசி பார்த்து, பரிசுத்தமான ஆசைகள் என்றால் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கீழ்த்தரமான ஆசைகள் என்றால் வேரோட பிடுங்கி எறிய பாருங்க. உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், எப்பொழுதும் சமாதானம் இருக்கும். பிரியமானவர்களே, இன்று ஏராளமான குடும்பங்களை ஆட்டி படைக்கிற ஒரு தீய சக்தி இருக்கிறது என்றால் அது பேராசை. பிரியமானவர்களே, பண ஆசை என்றும், பதவி ஆசை என்றும், பொருளாசை என்றும், சொத்தாசை என்றும், மாமிச இச்சைக்குரிய ஆசைகள் என்றும், இந்த 50 ஆசைகள் குடும்பத்திற்குள் நுழைந்து ஏராளமான குடும்பங்களை சிதைத்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தீய சக்தியை விட்டுட்டு விலகி ஓட பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். திருப்பாடல் 84:10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வேறிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உன் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதிலும் என் கடவுளது இல்லத்தில் வாயில் காவலனாயிருப்பதே இனிமையானது என்கிறார் தாவீது. பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. பிரியமானவர்களே, தாவீது ராஜா பெரிய 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 காரியங்களுக்கு அவர் ஆசைப்பட்டது கிடையாது. இளமை முதற்கொண்டு முதுமை வரைக்கும் அவர் சிறுவனாக ஆடு மேய்த்த அந்த நாளிலிருந்து ராஜாவாக அரியணையில் அமர்ந்த அந்த நாள் வரைக்கும், ஏன் இறுதி வரைக்கும் அவருக்கு ஒரு ஆசை இருந்தது என்றால், அந்த ஆசை என்ன தெரியுமா? ஆண்டவருடைய இல்லத்துல நான் வாழணும். ஒவ்வொரு நொடி பொழுது என் தேவனுடைய இல்லத்துல வாழணும், தேவனுடைய பிரசன்னத்துல வாழணும் என்றுதான் ஆசைப்பட்டாரே ஒழிய நான் பெரிய ராஜாவாக வேண்டும், உலகத்துக்கே ராஜாவாக வேண்டும், எல்லா நாடுகளையும் எனக்கு அடிமைப்படுத்த வேண்டும், பெரிய செல்வந்தனாக இருக்க வேண்டும், அவர்கள் புகழ வேண்டும், இவர்கள் புகழ வேண்டும், இப்படிப்பட்ட வசதி வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று அவர் கனவு காணவே இல்லை. தாவீது ராஜாவுடைய கனவு எல்லாம், அவருடைய ஆசைகள் எல்லாம் ஆண்டவரோடு இருக்கணும், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கணும் என்பதுதான். இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்களே, உங்களுடைய ஆசைகள் என்ன? உங்க உள்ளத்தில் எழுகிற சின்ன சின்ன ஆசைகள் என்ன? பட்டம் பதவியோடு இருக்கணும், பெரிய படிப்பு படிக்கணும், வெளிநாட்டில் போய் சூட்கேஸா பணம் கொண்டுட்டு வரணும், பொருட்களை ஈட்டிட்டு வரணும், பெரிய பங்களா கட்டணும், சொகுசு கார்ல பிரயாணம் பண்ணணும், எல்லா வாழ்க்கை வசதிகளும் எனக்கு இருக்க வேண்டும், ஏராளமான மக்கள் கூட்டம் எனக்கு இருக்க வேண்டும், நான் வெளியில இறங்கிட்டனாக்கும் மக்கள் என்னை பார்த்து சல்யூட் பண்ணணும். இதுதான் உங்களுடைய ஆசை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு சிலர் என்னை பார்த்து இப்படியாக சொல்றது உண்டு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் சாப்பிடாம இருந்தா கூட பிரச்சனை இல்லை, ஆனா என்னால குடிக்காம இருக்க முடியாது. சாப்பிடலைன்னா கூட பிரச்சனை இல்லை, டிவி பார்க்காம என்னால இருக்க முடியாது. சாப்பிடலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா விபச்சாரம் செய்யாம என்னால இருக்க முடியாது, போதை பொருட்களை போடாம என்னால இருக்க முடியாது என்று சொல்லுகிறவர்களும் ஏராளம் பேர் உண்டு. அது பிரியமானவர்களே, இவையெல்லாம் உங்களுக்கு நிறைவை கொடுக்கவே கொடுக்காது, உங்களை அழிவுல தான் இட்டுட்டு போய் வைக்கும். இந்த கீழ்த்தரமான ஆசைகள் உங்களை எங்கே கொண்டே வைக்கும்? அழிவுல கொண்டே வைக்கும், பாதாளத்துல கொண்டே தரணும். ஆக பிரியமானவர்களே, வேறு சிலர் என்னிடம் சொல்வதையும் நான் கேட்டு இருக்கிறேன். இப்படியாக சொல்லி இருக்கிறார்கள், நாங்கள் கொடியேற்றம் பார்க்க போகிறோம், திருவிழா பார்க்க போகிறோம், ஞாயிறு கடன் பூசை பார்க்க போகிறார்கள். பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதல்ல பிரியமானவர்களே. வெடிவெடிச்சு, கொட்டடிச்சு, கொடியேற்றி, குடி உடிச்சு, கும்மாளம் அடிக்கிறது இல்லைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவோடு, இயேசுவில், இயேசுவுக்காக வாழ்வது. எத்தனை விழாக்களையும் கொண்டாடிட்டு கூத்தாடிட்டு பாவத்துக்கு மேல பாவம் செய்யறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதமா வரப்போகுது, சாபம் தாங்க கடந்து வரோம். பிரியமானவர்களே, தாவீது ராஜாவை பாருங்க, அவருக்கு என்ன ஆசை இருந்தது? தேவனே உன் பிரசன்னத்துல நான் இருக்கணும் ஐயா, வேறு இடத்துல 1000 நாட்கள் இருப்பதை விட உன் சன்னிதானத்துல ஒரு நாள் இருப்பது மேலானது கர்த்தாவே, மேலானது ஆண்டவரே, அது மாத்திரம் எனக்கு போதும் ஐயா, உன் வாயிலில் கிடப்பது எனக்கு எத்தனையோ இன்பம் ஆண்டவரே என்று சொல்லி என் தேவனை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொண்டவர் தாவீது ராஜா. ஆண்டவர் அவருக்கு என்ன பரிசு கொடுத்தார் என்று பாருங்கள். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது ராஜாவை அரியணையில் தூக்கி வைத்தார். பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு ஆசை நமக்கு உண்டு என்றால் அது இயேசுவை தவிர வேறு ஆசையாக இருக்கக்கூடாது. என் தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்றதை தவிர வேறு ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இல்லறத்தாராக இருந்தாலும் சரி, துறவராக இருந்தாலும் சரி, தேவனுடைய சன்னிதானத்திலே அமர்ந்து அவருடைய அருளை பெறுகிறவர்கள் எத்தனை பேர், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள், அவருடைய அன்பை சுவைப்பவர்கள், இயேசுவுக்காக வாழ்பவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு உண்டு. இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, நீங்கள் யாருக்காக வாழப் போகிறீர்கள்? உங்கள் இதயத்திலே என்னென்ன ஆசைகள் உண்டு? இப்போ அலசி பாருங்க.
தேவையில்லாத ஆசைகள், உலக பிரகாரமான ஆசைகள், உங்களை நாசப்படுத்துகிற ஆசைகள், அழிவுக்கு இட்டு செல்கிற ஆசைகள், கீழ்த்தரமான ஆசைகள் உங்களுக்கு உண்டு என்றால் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே ஒவ்வொன்றாக வேரோடு பிடுங்கி எறியுங்கள். தாவீது ராஜாவை உயர்த்திய தேவன் உங்களையும் உயர்த்துவார். தாவீதை ஆண்டவர் ஜெபவீரனாகவும் மாவேந்தராகவும் உயர்த்தினார். காரணம், அவருக்குள்ளே இருந்த ஆசை ஆண்டவரை பற்றிய ஆசை. Praise the Lord. Praise the Lord. வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. பாடுங்க. வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், 50 ஆசைகள் மனிதனை ஆட்டி படைக்கின்றன. என்ன 50 ஆசைகள் சொல்லுங்க பார்க்கலாம். பண ஆசை, பதவி ஆசை, பொருள் ஆசை, சொத்து ஆசை, மாமிச இச்சைக்குரிய ஆசைகள். முதலாவதாக பண ஆசையை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, ஒரு நபருக்கு பண ஆசை வந்துவிட்டது என்றால் இரவும் பகலும் உண்ணாமலும் உறங்காமலும் ஓடி 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 உழைத்து பணம் சேர்க்கிறார். தவறான வழியில போய் கூட அவர் பணம் சேர்க்கிறார். மதுபான கடை வைத்து பணம் சேர்க்கிறார். சினிமா கட்டடங்களை சினிமா ஓட்டி அதனால பணம் சம்பாதிக்கிறார். இன்னும் விபச்சார விடுதிகளை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள். அபார்ஷன் கிளினிக்குகளை வைத்து பணம் சம்பாதிக்கிறார்கள். போதை மருந்துகளை விற்று கூட பணம் சம்பாதிக்கிறார்கள். உடல் உறுப்புகளை விற்று கூட பணம் சம்பாதிக்கிறார்கள். பிறரை ஏமாற்றி பணம், தில்லுமுள்ளு செய்து பணம், அடாவடித்தனமாக பணம் சம்பாதிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இப்படி சம்பாதிக்கிறது எங்கே போய் சேர்க்கும்? உன்னை படுவாதாரத்துல கொண்டு போய் சேர்க்கும். அது பிரியமானவர்களே, பணத்துல அடிமைப்பட்டு எவன் கிடக்கிறானோ அவனுக்கு தெய்வ பயமே இருக்காது. அவனுக்கு தெய்வம் எதுவாக மாறி விடுகிறது? பணம் தாங்க அவனுக்கு தெய்வமா மாறி விடுகிறது. அது பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, பணம் உங்களுக்கு தெய்வமாக மாறவே கூடாது. என் தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை மாத்திரம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. அருளாளர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசு இப்படியாக கூறுகிறார், செல்வர் ஒருவர் இறையாட்சிக்கு உட்படுவதை விட ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது. ஒரு பணக்காரனுக்கு 10 ரூபாய் கிடைச்சா போதுங்க, அந்த 10 ரூபாயை வச்சு இன்னொரு 10 ரூபாய் எப்படி சம்பாதிப்பது என்று அவன் ஆலோசனை செய்வானே ஒழிய, இந்த 10 ரூபாய் எனக்கு போதும், இன்றைய செலவுக்கு இது போதும், நான் ஏன் அலைய வேண்டும் என்கிற எண்ணம் மாத்திரம் அவனுக்கு வராது. ஆக பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு தலைவர் ஒருவர், பெரிய செல்வந்தர் ஒருவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றார். வந்து இப்படியா கேட்கிறார், ஆண்டவரே, எனக்கு நிலைவாழ்வு கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றார். அப்படி இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? கட்டளைகளை கடைப்பிடி என்று சொல்கிறார். இதை கேட்ட அந்த சகோதரன் என்ன சொன்னார்? ஆண்டவரே, சிறு பிராயம் முதற்கொண்டு நான் கட்டளைகளை கடைபிடித்து வருகிறேன் என்று சொன்னார். இதை கேட்ட இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று பாருங்கள். லூக்கா 18ஆம் அதிகாரம் 22வது வசனம். இதை கேட்ட இயேசு அவரிடம், உமக்கு இன்னும் ஒன்று குறைவாக இருக்கிறது, உமக்குள்ள யாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்போது விண்ணகத்தில் நீ செல்வராய் இருப்பீர், பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்றார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, இந்த தலைவன், இந்த செல்வந்தன் என்ன செய்தான்? இயேசு சொன்னபடியே அவன் கடந்து சென்று எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கடந்து வந்தானா என்ன செய்தான்? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்தான்? வருத்தத்தோடு திரும்பி சென்று விட்டான். ஏன் வருத்தத்தோடு திரும்பி போனான்?
அவனுக்கு நிறைய ஏராளம் செல்வம் இருந்தது. அதை கொடுக்கறதுக்கு அவனுக்கு மனசு கிடையாது. பிரியமானவர்களே, இந்த செல்வந்தன் நிலைவாழ்வை இழந்தான், பரலோக ராஜ்யத்தை இழந்தான், இயேசு கிறிஸ்துவை இழந்தான், நித்திய வாழ்வை இழந்தான், நித்திய சந்தோஷத்தை இழந்தான். பிரியமானவர்களே, உங்களுக்கு பணம் இருக்கிறது என்றால் என் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஏழைகளுக்கு கொடு, ஏழைகளுக்கு கொடு, அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் அகதிகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் உன் பணத்தை எடுத்து கொடு. பரலோகத்துல நீ பெரிய செல்வந்தனா இருப்ப. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பூமியில நீங்க பாக்குறீங்கல்ல, பெரிய 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 கோடீஸ்வரர்கள், அடுக்குமாடியில வாழ்றவங்க, சொகுசு கார்ல போறவங்க, இவங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்துல காணப்பட மாட்டாங்க. காரணம் என்ன? இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், இது நாளைக்கு உதவும், இது நாளைக்கு அடுத்த நாள் உதவும் என்று தனக்கு தனக்கு தனக்குன்னு எதெல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்கிறார்களோ, பணக்காரங்க இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. இது எனக்கு வேணும், இது எனக்கு, இது எனக்கு வேணும். நாளைக்கு மேல போகும்போது இதெல்லாம் உனக்கு கீழே இழுக்கும். நீ சேர்த்து வச்சிருக்க அரை கிலோ தங்கம், அது உனக்கு கீழே இழுத்து விடும். கீழே இழுத்து எங்க உடனே போடும்? நரகத்தில் உடனே போட்டுரும். பிரியமானவர்களே, யோவான் 12ஆம் அதிகாரம் 3-6 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. மரியா லாமிச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவனுமான யூதாசு இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் வாழ் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது, அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக் கொள்வதுண்டு. பிரியமானவர்களே, 12 அப்போஸ்தலர்கள்ல ஒரு ஆளு யூதாஸ். இந்த யூதாசுடைய எண்ணமெல்லாம் எதுல இருந்தது? பணத்தில் இருந்தது. அவனுடைய உள்ளத்தில் எழுந்த சின்ன 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 ஆசைகள். எங்கடா பணம் இருக்குது, எப்படி எடுத்து தான் பாக்கெட்ல வச்சுக்கலாம், யாரு காணிக்க போடுவா, அது மற்ற 11 பேரும் இயேசுவோடு சேர்த்து 12 பேரும் பார்க்காம இருக்கும் போது நைஸா எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கலாம் தனி சொந்த செலவுக்கு. பிரியமானவர்களே, இயேசு கூடவே அவன் வாழ்ந்தான், 3 ஆண்டுகள் வாழ்ந்தான். இயேசு செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாவற்றையும் அவன் கண்டு கொண்டு இருந்தான். இயேசு சொல்றதையும் கேட்டுக்கொண்டு இருந்தான். வானத்து பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, நரிகளுக்கு விலைகள் உண்டு, மணமகனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து எவ்வளவு பற்றற்றவராக இருந்தார் என்பதையும் அந்த யூதாசு கண்டு கொண்டுதான் இருந்தான். ஆனால் அவனது இருதயத்தில் இருந்த அந்த பண ஆசையை அவன் எடுத்து எறியவே இல்லை. அவன் இதயத்தில் எழுந்த சின்ன 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 ஆசைகளை முதலிலேயே அவன் வேரோடு பிடுங்கி எறிந்திருந்தான் என்றால் இத்தனை பெரிய அகால மரணம் அவனுக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. என் அருமையான இறை ஊழியர்களே, தேவனுக்கு என்று உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணமாக்கினவர்களே, தேவனுக்கென்று நம்ம முழுவதுமாக அர்ப்பணமாக்கிட்டு இன்றைக்கு பணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லையா, பணத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது இல்லையா? பிரியமானவர்களே, இந்த யூதாசுக்கு நடந்தது உங்களுக்கு நடக்காமல் இருக்கும்படி பார்த்துக்கிறங்க. பண ஆசை உங்களை பாதாளம் கொண்டு போய் சேர்க்குமே ஒழிய பரலோகம் கொண்டு போய் நிச்சயமாக சேர்க்காது என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை படியுங்க. செல்வ செழிப்பில் இருப்பவர்கள் தாங்கள் தாழ்நிலை அடையும் பொழுது மகிழ்ச்சியாயிருப்பார்களாக. ஏனெனில் செல்வர்கள் புல்வெளி பூவை போல மறைந்தொழிவார்கள். ஆமென். செல்வர்கள் எப்படி மறைவார்களாம்? புல்வெளி பூவை போல மறைவார்கள். படியுங்க. கதிரவன் எழ வெயில் ஏறி புல் உலர்ந்து போம்,
அதன் பூ வதங்கி விழும், அதன் அழகிய தோற்றமும் அழிந்துவிடும். அவ்வாறே செல்வரும் தம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழிவுறுவர். Praise the Lord. செல்வர்களுக்கு என்ன நடக்குமா? அழிந்து போவார்கள். அலுவல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுதே அழிவுறுவர். அழிஞ்சு போயிருவாங்க. பிரியமானவர்களே, புல்வெளி பூவை போல மறைந்து போவார்கள், நிழலை போல மறைந்து போவார்கள், புகையை போல மறைந்து போவார்கள். யாரு? செல்வர்கள். செல்வர்கள். இப்ப இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு பெரிய பணக்காரன் ஆகணும், மாட மாளிகையில வாழணும், தினம் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கு? கைது பார்க்கலாம். ஒருத்தர் கூட ஆசை. ஆனா உள்ளத்தின் ஆழத்துல ஆசை இருக்கு. அவங்களுக்கு இருக்கிறது எனக்கு இல்லையே, அவங்க அனுபவிக்கிறது என்னால அனுபவிக்க முடியலையே, இது இல்லையே அது இல்லையே. பிரியமானவர்களே, யாருக்கெல்லாம் ஒண்ணு இல்லையேங்கிற நிலை இருக்குதோ ஆண்டவரை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த உலகம் தற்காலிக உலகம். இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இல்லாம போவோம். இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை நாளைக்கு இல்லைங்க. நாம் மரித்தா பரலோகம் போகணும். அதை மாத்திரம் குறிக்கோளை வச்சு வாழணுமே ஒழிய பாதியில பறந்து போகிற இந்த பணக்காரர்களை போல நாம் வாழக்கூடாது. வேதவசனம் என்ன சொல்லுது? செல்வர் தம் அலுவல்களில் ஈடுபடும் போதே அழிந்து போவார்கள். எப்படிப்பட்டவர்கள்? தவறான வழியில யார் யாரெல்லாம் பணம் சேர்க்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை பாதியில முடிஞ்சு போயிருங்க. தவறான வழியில என்ன? அநியாயமா வட்டி வாங்குறது, லஞ்சம் வாங்குறது, டவுரி வாங்குறது, இன்னும் பாவ வழியில எந்தெந்த பாவ வழி இருக்குதோ அந்த வழியிலெல்லாம் பணம் சேர்க்கிறது. ஏழைகள், அனாதைகள், அகதிகள், கைவிடப்பட்டவங்க இவங்களெல்லாம் நொறுக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கை பாதியிலே முடிஞ்சு போயிடும் என்று வேதம் சொல்கிறது. பணக்காரன் நினைக்கலாம், என்னை அடக்கிறதுக்கு யார் இருக்கா, என்னை கேள்வி கேட்கறதுக்கு யார் இருக்கா, நான் சொல்றதுதான், நான் கட்டளை இடுறதான் அவர்கள் செஞ்சே ஆகணும் என்று சொல்லி நினைக்கலாம். மேல இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுங்க, மேலே இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. மேலே இருந்து ஒருவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பேர் என்ன? இயேசு. நல்லா சொல்லுங்க, மேலே இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க, மேலே இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நீ செய்யற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ செய்யற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். உன் ஒவ்வொரு அசைவையும் பார்த்துக்கிட்டு இருக்கார். நீ தப்பவே முடியாது. நீ தப்பவே முடியாது. பிரியமானவர்களே, வரி வசூலிப்பவர்களின் தலைவன் ஒருவன் சக்கேயு என்பவன் அருணாதர் இயேசு கிறிஸ்து கிட்ட வர்றான். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, என் சொத்துல பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன், எவனையாவது ஏமாத்தி இருந்தாக்கும் 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்றான். பாவ வழியில பணம் சம்பாதிச்சவன் சக்கேயும், அநியாயமாக வரி வசூல் செய்து ஏராள பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டவன் இந்த சக்கேயும். இயேசு கிறிஸ்துவுடைய வீட்டிற்கு வந்ததும் அவன் என்ன செய்கிறான்? பரிசுத்தர் வீட்டுக்குள் வந்ததும் அங்கே பாவத்துக்கு இடம் இல்லை, உடனே அறிக்கை செய்கிறான். 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்றான். பாதிய ஏழைகளுக்கு கொடுத்துறேன் என்று சொல்கிறான். பிரியமானவர்களே, ஏராளம் பாவம் செய்து கொண்டிருக்கிற மக்களே, ஏழைகளுடைய வயிற்றுல அடிச்சு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களே, இன்றைக்கு தேவன் உன்னை பார்த்து சொல்வது என்னவென்றால், நீ ஆசீர்வாதம் பெற்றிருக்க வேண்டும் என்றால், உன் குடும்பத்துக்கு மீட்பு வர வேண்டும் என்றால், நீ தவறான வழியில சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் திருப்பி கொடு. நீ டவுரி மூலம் பெற்றுக்கொண்ட பணத்தை திருப்பி கொடு. அநியாய வட்டியினால் சம்பாதிச்ச பணத்தை திருப்பி கொடு. சக்கை சொல்றான், 4 மடங்கு திருப்பி கொடுப்பேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பாவ அறிக்கை செய்தால் மாத்திரம் போவதாது, பாவ பரிகாரம் செய்யணும். இன்னைக்கு ஏராளம் பேர் ஏமாந்து போயிருக்கிறாங்க. ஏராள அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் செய்துட்டு, சாமி நான் பாவியா இருக்கேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்கும் உன் பாவம் மன்னிக்கப்படும் நீ நினைக்கிறியா? நினைக்காத. நினைச்சு ஏமாந்து போகாத. நீ பாவ அறிக்கை செய்யணும், அதோட பாவ பரிகாரம் செய்ய வேண்டும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் வயலில் அறுவடை செய்த வேலையாட்களுக்கு உரிய கூலியை பிடித்துக் கொண்டீர்கள், அது கூக்குரல் இடுகிறது. அறுவடை செய்தவர்களின் கூக்குரல் படைகளின்
தேவனின் ஆண்டவருடைய செவிக்கு எட்டியுள்ளது. ஆமென். ஆமென். Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, கூலிக்கு நீ ஆட்களை அமர்த்தினாக்கா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலிய நீ கட்டாயம் கொடுத்தே ஆக வேண்டும். கொடுக்காத கூலி தேவனை நோக்கி கூக்குரலிடுகிறது. இன்னைக்கு ஏராளமானவர் இப்படியாக செய்கிறார்கள். ஆட்களை வேலைக்கு அமர்த்துவது, பிறகு கூலி ஒடுக்குவது, தாமதிப்பது, கூலி ஒடுக்காமலே விட்டு விடுவது. பிரியமானவர்களே, என் ஆண்டவர் நீ செய்கிற எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் நீ மறக்காத. உன் வீட்டுல வேலை செய்யறவனா இருக்கலாம், உன் காட்டுல வேலை செய்யறவனா இருக்கலாம், கம்பெனியில வேலை செய்யறவனா இருக்கலாம், ஸ்கூல்ல வேலை செய்யறவனா இருக்கலாம், கல்லூரியில வேலை செய்யறவனா இருக்கலாம், கடல்ல வேலை செய்யறவனா இருக்கலாம், தொழிற்சாலையில வேலை செய்யறவனா இருக்கலாம். உனக்கு அடியில சம்பளத்துக்கு யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களுடைய பணம் உன் கையில இருக்கவே கூடாது. அந்த கூலி, கொடுக்காத கூலி என் தேவனை நோக்கி கூக்குரலிடும் என்று வேதம் கூறுகிறது. கொடுக்காத கூலிகளை சேர்த்து வைத்து இந்த கொண்டாட்டத்திற்கும் அந்த கொண்டாட்டத்திற்கும், இந்த கோவிலுக்கும் அந்த கோவிலுக்கும் நீ காணிக்கை செலுத்தினால் ஆண்டவர் உன் பாவங்களை மன்னித்து விடுவார் என்று மாத்திரம் நினைக்காத. இங்கேருந்து பாத யாத்திரையாக போய் உண்டியல்ல சலச்சல ஒரு பக்கெட் பைசா கொட்டினாலும் ஆண்டவர் உன் பாவத்தை மன்னிப்பார் என்று மாத்திரம் நினைக்காத. கொடுக்காத கூலி என் தேவனை நோக்கி கூக்குரல் இடுகிறது. Praise the Lord. Praise the Lord. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், பெரிய பணக்காரர், ஏராளமான நிலமுடையவர். அவன் நிலத்துல வேலை செய்யறதுக்கு ஆட்களை கூப்பிடுவார், ஆனா கூலி கொடுக்க மாட்டார். வேலை செய்யற ஆட்களுக்கு சாயங்காலம் போய் ஐயா சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, விளக்கு ஏத்தின பிறகு எப்படி சம்பளம் கொடுக்கறது, காலையில வா. காலையில போய் கேட்டாக்கும் விடிய நின்றி விடியா மூச்சியா வந்து நிக்கிறிய, வா பிறகுதாரே என்று சொல்வார். அடுத்த நாள் சாயங்காலம், அடுத்த நாள் காலையில இதே பாட்டு. வாரங்கள் ஆகும், மாதங்கள் ஆகும் அவரிடமிருந்து செய்த வேலைக்கு பணம் வாங்குறதுக்கு. ஒரு சிலர் வெக்கப்பட்டுக்கிட்டு போய் கூலி வாங்கவே மாட்டாங்க. இப்படியும் நடந்து கொண்டு வந்தார். பிரியமானவரே, அவருக்கு 2 பிள்ளைகள், 2 மகள்கள். 2 பேரையும் பார்த்தா யானை குட்டி மாதிரி இருப்பாங்க. இன்ன வரைக்கும் அவர்கள் திருமணம் ஆகல. அந்த மனிதனும் செத்து போயிட்டாரு. ஏராளம் சொத்து இருக்குது. அது யாருக்கு உரிமையாக போகிறது? பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்க கையில ஆண்டவர் வசதியை போட்டிருக்காருனாக்கும் ஏழைகளுக்கு கொடுங்க. கொடுக்க வேண்டிய கூலிய கொடுங்க. தேவ ராஜ்யத்துல உன் பேர் எழுதப்படணும்னாக்கும் நீ என்ன செய்யணும்? இறை வார்த்தை அடங்கிய வேத நூலை, இந்த பைபிளை வாங்கி அநேகருக்கு கொடுங்க. அப்பொழுது உன் பேர் மேல எழுதப்படும். ஏழைகளுக்கு நீ செய்கிறது, ஏழைகளுக்கு நீ கொடுக்கிறது, கடவுளுக்கு கடன் கொடுக்கிறது போல ஆகும். நாளைக்கு நீ மேலே போகும் பொழுது நீ செல்வந்தனாக இருப்பாய். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கு ஆணிவேர் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். தெளிவாக அறிந்து கொண்டு உங்களுக்கு எவ்வளவு இருக்கிறதோ இது எனக்கு போதும் போதும் என்கிற மனசோட நீங்க வாழும் பொழுது ஆண்டவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் என்று சொல்லி அலையும் பொழுது ஆண்டவர் உங்களை விட்டு விலகி நிற்பார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள். Praise the Lord. Praise the Lord. பணமயக்கம் எல்லாவித தீமைகளின் தொடக்கம். இஸ்ராயல் மக்களுக்கு எதிராக கோலியாத் என்கிற அரக்கன் தோன்றினான். ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்தி கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது இந்த கோலியாத்தை எதிர்த்து நின்று ஒரு கல்லையும் கவலையும் வைத்து கொன்று போட்டார். ஏராளமான ஆர்ப்பரிப்பு, சந்தோஷம் இஸ்ராயல் மக்களுக்கு கடந்து வந்தது. இஸ்ராயலின் நகரங்களில் இருந்த பெண்கள் எல்லோரும் இசை கருவிகளை எடுத்துக்கொண்டு ஆடி பாடிக்கொண்டு சவுல் ராஜாவை சந்திப்பதற்காக வந்தார்கள். அவர்கள் இவ்வாறு வரும் பொழுது இப்படியாக பாடினார்களாம். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினார்களாம். இதை கேட்ட சவுல் ராஜாவுக்கு பொறாமை வந்துவிட்டது. இனி எஞ்சி இருப்பது என்ன இவனுக்கு? இந்த ராஜ்யத்தை தவிர, அரச பதவியை தவிர இவனுக்கு என்ன எஞ்சி இருக்கிறது என்று நினைத்த சவுல் ராஜா தாவீதை எப்படியும் கொலை செய்ய வேண்டும், எப்படியும் கொலை செய்ய வேண்டும் என்று அவனை பலமுறை
கொள்வதற்காக முயற்சி செய்தார். முயற்சியிலே தோல்வியுற்றார். காரணம் என்ன? ஆண்டவர் தாவீதோட இருந்தார். சொல்லுங்க, பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது யார் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக நின்றாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரியமானவர்களே, தாவீது ராஜா பட்டத்துக்கு வருகிறார். சவுல் ராஜா இறந்த பிறகு தாவீது ராஜாவாகிறார். இவர் ராஜாவான பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. தாவீதுடைய சொந்த மகன் அப்சலோம் அவன் அப்பாவுடைய பதவியை பறிச்சுக்கிறதும் சொல்லி ஆசைப்படுறான். அவனுக்குள்ளே பதவி ஆசை வருகிறது. அப்பா தானே, அப்பா ஆண்ட பிறகு அதுக்கு பிறகு நம்ம ஆளலாமே என்கிற மனசு அந்த அப்சலோமுக்கு கிடையாது. தானே சீக்கிரட்டா ஏராளமான வீரர்களை உண்டாக்கி கொண்டு ஒரு படையவை தனக்கதை வைத்துக் கொண்டு தான் தான் ராஜா என்று அறிவிக்கின்றான். இதை கேள்விப்பட்ட தாவீது என்ன செய்கிறார்? நாட்டை விட்டே ஓடுகிறார். காட்டுக்கு ஓடி போகிறார். இப்பவாவது இந்த பையன் சும்மா விடலாம் இல்ல, அப்பா தான் காட்டுக்கு போயிட்டாரே போகட்டும் சொல்லி விடல. இந்த தகப்பனை கொன்று குவிக்க வேண்டும், இல்லை என்றால் இவன் என்னை அச்சுறுத்தி கொண்டே இருப்பான். யாரு யாரை பார்த்து நினைக்கிறது? மகன் அப்பாவை பார்த்து நினைக்கிறார். ஆக இந்த மகன் அப்சலோம் தகப்பனை துரத்தி கொண்டே போகிறார். அப்படியாக துரத்தி கொண்டு போகும் பொழுது இந்த அப்சலோம் அவனை தலைமுடி மாட்டிக்கொள்ள விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே தொங்குகிறான். தாவீதுடைய போர் வீரர்கள் அவனை கொன்று குடித்தார்கள். பிரியமானவர்களே, பதவி ஆசை உங்க உள்ளத்துல வராதபடி பார்த்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்த பொழுது என்ன நடந்தது? அப்பொழுது ராஜாவாக இருந்த ஏரோது என்ன சொல்கிறான்? இவன் ராஜாவாகி விடுவான், ஆகவே இவனை கொல்ல வேண்டும். அதுக்கு என்ன சரி திட்டம் செய்தான்? 2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொண்டு குவித்தான். பிரியமானவர்களே, இந்த தீய சக்தி, இந்த பதவி ஆசை உங்க உள்ளத்துக்குள்ள வந்து விடாதபடி உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. சின்ன 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 ஆசைகள். மாணவிகளாகிய நீங்கள் உங்க ஸ்கூல்ல நீங்க லீடர் ஆகணும்னு ஆசைப்படலாம், நல்ல ஆசைதான். ஆனா அந்த ஆசை உங்களை மூழ்கடிக்காதபடி பார்த்துக்கிறங்க. பெரியவர்களாகிய நீங்கள் பெரிய பதவியில இருக்கணும், நாளைக்கு ஜொலிக்கணும்னு ஆசைப்படலாம், நல்லதுதான். ஆனா அது உங்களை நாசப்படுத்தாதபடி பார்த்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, பதவியில இருப்பது எதற்காக? பிறருக்கு தொண்டு செய்வதற்காக. இத மறந்துட்டு நீ வாழ்க்கை வசதிகளோடு வாழலாம் என்று மாத்திர கனவு காணாத. பிறருக்கு தொல்லையாகவும் பிறருக்கு அழிவாகவும் உன்னுடைய பதவி இருந்து விடவே கூடாது. மூன்றாவதாக பொருளாசை. பிரியமானவர்களே, ஒரு நபர்கிட்ட பொருளாசை இருந்தாக்கும் அங்கே திருடும் பொய்யும் நிச்சயமாக இருக்கும். எதை பார்த்தாலும் இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும் என்கிற ஆசை உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. பிரியமானவர்களே, பார்க்கறதுதான் எனக்கு வேணும், இதுதான் பொருளாசை. எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அந்த சகோதரி வெளியில போகும்பொழுது, கடைக்கு போகும்பொழுது வெறும் பைய எடுத்துட்டு போவாங்க. திரும்பி வரும்பொழுது பைய நிறைய பொருட்கள் இருக்கும். பாத்திரம் இருக்கும், சின்ன பொருள், பெரிய பொருள் அப்படி இருக்கும். அப்ப நான் ஒரு நாள் கேட்டேன், ஏக்கா மாசத்துக்கு ஒருக்கா பைய எடுத்துட்டு வெளியில போறீங்க, ஆனா வீட்டுக்குள்ள வரும்பொழுது எவ்வளவோ பொருட்களோட வர்றீங்க, எப்படி இது? உங்களுக்கு வீடு நிறைய பாத்திர வண்டங்கள் இருக்குது, வைக்கிறது கூட இடமில்லாம போயிருச்சு, எப்படி நீங்க இவ்வளவு செலவழிச்சு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரு சாதாரண ஏழை குடும்பம் தான். அப்போ அந்த அக்கா என்கிட்ட சொன்னாங்க, இதெல்லாம் நான் பைசா போட்டு வாங்கினேன்னு நீ நினைக்கிறியா? போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அப்படியே விலையை கேட்பேன், அப்படி கேட்டுட்டே நைசா என் பைக்குள்ள போட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னான். பொருளாசை எங்கே இருக்குதோ திருடும் பொய்யும் அங்கே இருக்கும். ஆக பிரியமானவர்களே, இந்த பொருளாசை மட்டும் உங்க இருதயத்துல வராதபடி பார்த்துக்கிறங்க. அடுத்தவருடைய பேனாவை எடுக்கணும், அடுத்தவருடைய புக்கை எடுக்கணும், அடுத்தவருடைய பர்ஸை எடுக்கணும், அடுத்தவருடைய நகையை எடுக்கணும், அது எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் என்கிற ஆசை மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. ஒரு சில வீடுகளுக்கு கடந்து போய் கபோர்டுகளை திறந்து பார்த்தாக்கும், இதுல பட்டு புடவையா இருக்கும், இதுல நூல் புடவையா இருக்கும், இதுல இன்னும் வகை வகையான புடவைகளா இருக்கும். இத்தனையும் வச்சுக்கிட்டு மாதம் பிறந்தோட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருக்கிறியா,
அவ அப்படி கட்டுறா, இவ இப்படி கட்டுறா, எனக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு ஒரு உருப்படி எடுத்து கொடுத்திருக்கிறியா, ஒரு நாளாவது நாள் நகை போட்டிருக்கனா என்று குடும்பத்தை ரெண்டா பிரிக்கிற பெண்கள் ஏராளம் பேர் உண்டு. இது காரணம் என்ன? பொருளாசை. பிரியமானவர்களே, கணவன் ஒருவேளை 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவரா இருப்பாரு. ஆனா உங்களுடைய ஆசை எப்படிப்பட்டதா இருக்கணும்? எனக்கு அந்த வைர நெக்லஸ் வேணும். அவன் எப்படி வாங்கி கொடுப்பான்? வாங்கி கொடுக்க முடியாத நிலையில இந்த குடும்பம் உடையுது. பிரியமானவர்களே, பொருளாசை உங்கள்கிட்ட இருக்காதபடி நீங்க பாத்துக்கிறங்க. இஸ்ராயல் மக்கள் எகிப்துல இருந்து கானான் நோக்கி பிரயாணமாகிறாங்க. குறுக்கே எரிகோ நகர் வருகிறது. இந்த எரிகோ வழியாகத்தான் அவங்க செல்லணும். எரிகோ மன்னன் என்ன செய்யறான்? இப்படி இஸ்ராயல் மக்கள் கடந்து வர்றாங்கன்னு கேள்விப்பட்டதுமே நகர வாயிலை, கோட்டை வாயிலை அடைத்து விடுகிறான். அப்பொழுது யோசுவாவும் மக்களுமாக சேர்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்க எப்படி கடந்து போவோம் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடிய பொழுது ஆண்டவர் யோசுவா கிட்ட பேசுறார். ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்ய சொல்ல மக்களை. அப்போ இந்த கோட்டை உடையும். துதி புகழ்ச்சி என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து வல்லமையோடு ஜெபித்தார்கள். கோட்டை சுவர் உடைந்தது. அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லியிருந்தார், இந்த மக்கள் இஸ்ராயல் மக்கள் அந்த எரிகோக்குள் கடந்து செல்லும் பொழுது எல்லாவற்றையும் அழிக்க வேண்டுமே ஒழிய அதில் இருக்கிற ஒரு பொருளை கூட எடுக்கக்கூடாது, அது சபிக்கப்பட்ட பொருள் என்று அறிவுரை சொல்லியிருந்தார். அப்படியே யோசுவா மக்களுக்கு சொல்லியிருந்தார். கோட்டை விழுந்தது. உள்ளே போய் நகரத்தை ஒண்ணுமில்லாமல் ஆக்கினார்கள். ஆனால் ஒரு ஆளு மட்டும், அக்கான்கிற ஒரு ஆளு மட்டும் ஒரு சில பொருட்களை திருடி கொண்டான். பொருளாசை. வாசிக்க கேட்போம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். அழிவுக்குரியவற்றுள் ஓர் அழகான பாபிலோனிய மேலாடையையும் 1 கிலோ 300 கிராம் வெள்ளியையும் 575 கிராம் தங்க கட்டியையும் கண்டேன். அவற்றின் மீது ஆசை வைத்து அவற்றை எடுத்துக்கொண்டேன். எனது கூடாரத்திற்குள் வெள்ளி அடிப்பகுதியில் இருக்க அவற்றை தரையில் புதைத்து வைத்துள்ளேன் என்றான். தேமானவர்களே, அக்கான் இந்த பொருட்களை திருடிக்கிட்டான். அதுக்கடுத்து எரிக்கோ கடந்து போறாங்க. அங்கே ஆயிங்கிற ஒரு பட்டணத்தின் நகரத்தின் மீது சண்டை போட போறாங்க. பிரியமானவர்களே, அங்கே இஸ்ராயல் மக்கள் தோத்து போயிட்டாங்க. இதை கண்ட யோசுவாவுக்கு பயங்கர சங்கடம். ஜெபம் பண்றார். ஆண்டவரே, ஏன் இப்படி? நாங்க தோல்விகளையே சந்தித்தது இல்லையே, இப்ப தோத்து போய் விட்டோமே, காரணம் என்ன? காரணம் என்ன என்று கேட்ட பொழுது காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். பொருளாசை. அக்கான் பொருட்களை திருடிட்டான். ஆண்டவர் சொன்னார் எடுக்காதேன்னு, இவன் ஆசைப்பட்டு எடுத்துட்டான். பொருளாசை. தங்க கட்டிய பார்த்தான், வெள்ளி கட்டிய பார்த்தான், அருமையான ஷாலை பார்த்தான், எடுத்துக்கிடுவான், எடுத்துக்கிட்டான். அந்த ஒரு ஆளு திருடினதுனால இந்த இஸ்ராயல் மக்கள் எல்லோருக்கும் தோல்வி வந்தது. பிரியமானவர்களே, இந்த இறைச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களே, குடும்பத்துல ஒரு ஆளு திருடனா இருந்தா போதும், அந்த குடும்பத்துக்கு சாபம் கடந்து வரும், அந்த குடும்பத்துக்கு அழிவு கடந்து வரும். நீங்க நினைக்காதீங்க, நான் சமத்தா யாருக்கும் தெரியாம திருடிட்டு வந்துட்டேன், அது எனக்கு மாத்திரம் தான் தெரியும், எங்க அம்மாவுக்கு மாத்திரம் தான் தெரியும் என்று மாத்திரம் நினைக்காதீங்க. நீங்கள் திருடுவது சிறுசோ பெருசோ அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா உன் குடும்பத்துக்கு நிச்சயமாக அழிவு வரும். அக்கான் ஒரு நபர் திருடினார், அந்த இனம் முழுவதும், இஸ்ராயல் மக்கள் முழுவதும் தோத்து போனார்கள். ஏராளமானவர்கள் செத்து போனார்கள். உங்க குடும்பம் அழிவுக்கு மேல அழிவை சந்திக்கணுமா? ஒரு காலம் திருடாதீங்க. பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவன் 7-8 வயசாக இருக்கும் பொழுது பக்கத்து தோட்டத்துல தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் காலையில 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு போய் தேடிட்டு வந்துருவான். 7-8 வயசா இருக்கும் பொழுது. அப்போ ஒரு நாள் அந்த தாயானவள் சொன்னதை நான் என் காதால கேட்டேன். அப்போ அவ சொன்னா, டேய் பார்த்து போய் பறிச்சுட்டு வாடா, அந்த தோட்டக்காரன் பார்த்தானாக்கும் உன் காலை கைய உடைச்சு போடுவான், அவன் பொல்லாதவன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்த்து போனானா என்ன அர்த்தம்? நீ திருடு, அத பத்தி பிரச்சனை இல்ல, நமக்கு காய்கறி கிடைக்குது, ஆனா சாமர்த்தியமா திருடணும். என் அருமையான தாய்மார்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தாய்மார்களே, உன் புள்ள தப்பு செய்யும் போது அதை நீ கண்டிச்சு திருத்தணும்.
அப்ப தப்பு செய்யும்போது சிரிச்சுக்கிட்டோம், பார்த்து செய்டா அப்படின்னு சொன்னாக்கும், அப்ப நீ என்ன பிள்ளை என்ன நினைக்கும்? அம்மாவுக்கு இது இஷ்டம் தான், இதோட தப்பு இல்ல, கூடுதல் கூடுதல் திருடலாம், கூடுதல் கூடுதல் பொருளாசை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் தவறான வழியில போவான். இந்த பையன் வளர்ந்தான் வளர்ந்தான் வளர்ந்தான், திருடனாக மாறினான். 18 வயதாக இருக்கும் பொழுது ஒரு வீட்டிற்கு அவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கறதுக்காக கடந்து சென்றான். அப்போ அந்த ஃப்ரெண்டுடைய அம்மா 8 வளையல்களை கலட்டி டேபிள் மேல வச்சுட்டு, அதோட தாலி செயினையும் கழட்டி வச்சுட்டு, ஏறக்குறைய 25 பவன் கலட்டி வச்சுட்டு குளிக்க போனாங்க. இவனுடைய கண்ணு சும்மா இருக்குமா? கண்ணு என்ன செஞ்சிருக்கோம்? சுத்தி 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 எதை பார்த்தது? 25 பவன் நகையை பார்த்தது. அவன் எடுத்துக்கொண்டு ஓடிவிட்டான். பிரியமானவர்களே, போலீஸ்ல பிடிபட்டான். இன்னைக்கு கம்பி எண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான். பிரியமானவர்களே, பொருளாசை உங்க உள்ளத்துல எழும் பொழுது அதை வேரோட பிடுங்கி எறியுங்க. உங்க சின்ன பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது ஆசைப்பட்டு ஒரு பொருளை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துருச்சுனாக்கோ உடனே கொண்டே கொடுடா அப்படின்னு சொல்லிட்டு சுடின்னு ஒரு அடி போடுங்க. அவன் ஜென்மத்துக்கும் திருடவே மாட்டான். நான்காவதாக சொத்தாசை. சீராக் 14ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. பேராசை கொண்டோ உள்ளது கொண்டு நிறைவு அடைவதில்லை. பிரியமானவர்களே, எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம்? இந்த சொத்தாசை இருக்கிறவங்களுக்கு, சரி எனக்கு 1 ஏக்கர் நிலம் இருக்குது போதும், நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களாம். இந்த 1 ஏக்கரோட இன்னொரு 1/2 ஏக்கரை எப்படி சேர்க்கலாம், இன்னொரு 1/2 ஏக்கரை எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் சொத்து சேர்க்கணும் சொல்லிட்டு அலையிற மக்கள் ஏராளம் பேர் உண்டு. பிரியமானவர்களே, நீ ஓடி 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 உழைச்சு நீ சொத்து சேர்த்தாலும் நீ மறிக்கும் பொழுது ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு மேல போக முடியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நீ ஓடி ஓடி உழைத்து ஓடி ஓடி உழைச்சாலும் நீ மறிக்கும் பொழுது ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு மேல போக முடியுமா? முடியாது முடியாது. ஆக பிரியமானவர்களே, இந்த இறை செய்தியை நீ கேட்கிறீனாக்கும் நீ சொத்தாசை பிடிச்ச அலையாத. உன் சொத்துல 1 சென்ட் அடுத்தவன் எடுத்துக்கிறானா, அடாவடித்தனம் பண்றானா, போட்டோம் விட்டுரு. இந்த 1 சென்ட்டுக்காக நீ கோர்ட்டு வரைக்கும் ஏறி இந்த வக்கீல பார்த்து அந்த வக்கீல பார்த்து அவனை பார்த்து இவனை பார்த்து இருந்த சொத்தை வித்து நீ செலவழித்து கடைசியில ஹார்ட் அட்டாக் வந்து சாவுறதுக்கு முன்னால 1 சென்ட் போதா போனா போகட்டும், வாழ்ந்து போகட்டும். நாளைக்கு அவனும் ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு மேல போறது கிடையாது, நானும் ஒரு பிடி மண்ணை எடுத்துக்கிட்டு மேலே போக போறது கிடையாது. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் என்று பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது. ஏராளம் ஏக்கர் சொத்துக்கள் உங்களுக்கு இருக்கிறதுனால பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இன்னாரு 100 ஏக்கருக்கு அதிபதி, இன்னாரு 200 ஏக்கருக்கு சொந்தக்காரர் உரிமையாளர் என்கிற பெயர் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது நினைக்காதீங்க பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கும் சொல்லிட்டு. சொத்தாசை மட்டும் உங்களுக்கு ஒரு நாள் இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, லூக்கா 12ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை படிங்க. கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையவர். எத்தகையவர்? சொத்தாசை பிடிச்சு அலைகிறவங்களே அவங்க ஒண்ணுமிடாம போயிடுவாங்க. ஆண்டவர் அருமையான ஒரு உண்மையை சொல்றார். பிரியமானவர்களே, செல்வந்தர் ஒருவருடைய நிலம் ரொம்ப நல்லா விளைஞ்சதான். அது விளைஞ்சதை என்ன செஞ்சா சொன்னானா, நான் என்னுடைய இந்த ஸ்டோர் ரூமை இடிச்சு தள்ளி நான் இதை பெரிய அறையா கட்டி அதுல எல்லா தானியங்களையும் சேர்த்து வைப்பேன். சேர்த்து வச்சுட்டு நான் இப்படியா சொல்லுவேன். எப்படி சொல்லுவானா, நெஞ்சே பல ஆண்டுகளுக்கு தேவையான ஏராளமான தானியங்கள் குவிக்கப்பட்டு இருக்கிறது, ஆகவே உண்டு குடித்து சந்தோஷமாயிரு. ஆண்டவர் என்ன சொன்னாராம்? ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? அறிவிலியே
இன்னைக்கு ராத்திரிக்கே நீ செத்து போயிருவ. நீ சேர்த்து வச்சது யாருக்கு உதவும்? நீ சேர்த்து வச்சது யாருக்கு உதவும் என்று கேட்டார். ஆகவே பிரியமானவர்களே, அதன் பின்னணியில தான் ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்றாருனாக்கும், கடவுள் முன்னிலே செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையவர். இத்தகைய முட்டாள்காரங்க, முட்டாள் புத்தி இல்லாதவன், சொத்து 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 என்று சேர்த்து ஒண்ணுமில்லாமல் போக போறார்கள். ஒரு காலம் சொத்துக்கு ஆசைப்படாத, அடுத்தவன் சொத்துக்கு, அதுவும் முக்கியமா அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படாத. 1 அரசர் 21வது அதிகாரம் 1-17 வரை உள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, ஆகாப்புங்கிற ஒரு ராஜா இருக்கிறார். அந்த ராஜாவுடைய அரண்மனைக்கு பக்கத்துல நாபோத்துங்கிறவனுடைய திராட்சை தோட்டம் இருக்கிறது. ராஜா மேல்மாடி வந்து கீழே பார்க்கலாம், திராட்சை தோட்டம் இருக்குது. ஆஹா, இந்த தோட்டம் நமக்கு இருந்தாக்கும் காய்கறி தோட்டமாக்கிக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த நாபோத்துக்கிட்ட போய் கேட்கிறான். நாபோத்தே, அவன் தோட்டத்தை எனக்கு கொடு, நான் காய்கறி தோட்டமாக்க போறேன். உனக்கு வேணும்னாக்கும் நான் பணத்தை தந்துடுறேன், இல்லைனாக்கும் வேற இடத்துல உனக்கு நிலம் தர்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த நாபோத்து என்ன சொல்றான்? கொடுக்க மாட்டேன், இது என்னுடைய மூதாதையருடைய சொத்து. ராஜா வருத்தப்படுகிறான். ராஜா வருத்தப்படுகிறார் என்பதை அறிந்த அவனுடைய மனைவி சூழ்ச்சியினால் நாபோத்தை கொலை செய்ய வைக்கிறான். செஞ்சுட்டு நாபோத்துடைய திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கிட்டாங்க. நல்ல சந்தோஷமா இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பிரியமானவர்களே, முதல்ல நான் சொல்லி கொடுத்தேன், மேலேந்து ஒருவர் பார்க்கிறார், நீ செய்யற எல்லாத்தையும் பார்க்கிறார். ஆண்டவர் ஆகாப் ராஜா செய்த பார்த்தாரா? பார்க்கலையா? அவன் குடும்பத்தை தரமட்டமாக்கிட்டார். அது பிரியமானவர்களே, ஏழைகள், அனாதைகள், அகதிகள், கைவிடப்பட்டவர்களுடைய சொத்தை மாத்திரம் நீ அபகரிக்கலாம்னு மட்டும் கனவுல கூட நினைக்காத. ஏழையுடைய சொத்தை நீ அபகரிச்சா நீ அழிவது நிச்சயம். எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு பெரிய மாடி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு குடிசை வீடு இருந்தது. அந்த குடிசை வீட்டுல வாழ்ந்தவங்க பிழைப்புக்காக வேற இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த மாடி வீட்டுக்காரன் என்ன செஞ்சான்? அந்த மாடி வீட்டை இடிச்சு பெரிய வீடா, இன்னும் பெரிய வீடா கட்டணும்னு ஆசைப்பட்டான். தான் வீட்டை இடிச்சதோட மட்டும் இல்லாம பக்கத்துல அந்த குடிசை வீட்டை இடிச்சு பெரிய வீடு கட்ட ஆரம்பிச்சான். அந்த கட்டுறதுக்கு அடித்தளம் போட்ட அந்த நாளுல, அடிக்கல் நாட்டுல அந்த நாள்ல அந்த பெரிய பணக்காரனுடைய மனைவி இறந்து போய்விட்டாள். அந்த வீடு பால் காய்க்கிற அன்றைக்கு அந்த பணக்காரன் இறந்து போய்விட்டான். இதான் சொத்தாசை. மேல இருக்கிற ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, ஏழைகள், அனாதைகள், அகதிகள், கைவிடப்பட்டவங்க, இவங்களுடைய சொத்தை மாத்திரம் நீ அபகரிச்சுக்கிறாத. அவர்களுடைய 100 ரூபாயை கூட நீ எடுத்துக்கிறாத. ஆண்டவர் உடனடியாக கடந்து வருவார், உன்னோடு யுத்தம் செய்வார். ஏழைகள் சார்புல இருந்து, விதவைகள் சார்புல இருந்து உன்னோடு யுத்தம் செய்வார் என்பதை தெளிவாக அறிந்து கொள். ஆக பிரியமானவர்களே, எக்காரணத்தை முன்னிட்டும் உங்க இருதயத்துல சொத்து ஆசை வராம பாத்துக்கிறங்க. இந்த சொத்து ஆசை உனக்கு படுபாதாளத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஐந்தாவதாக மாமிச இச்சைக்குரிய ஆசைகள். பிரியமானவர்களே, உன் உள்ளத்துல சின்ன 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 இச்சைக்குரிய ஆசைகள் வரும் பொழுது அவை வேரோடு பிடுங்கி ஏறி, அப்பொழுது நீ நிம்மதியாக வாழலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசித்து பாருங்க. உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தாங்கும் கோவில் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் உங்களுக்கு உரியவர்கள் அல்ல, கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார். எனவே உங்கள் உடலால் கடவுளுக்கு பெருமை சேருங்கள். மாணவர்களே, உங்க உடம்பு உங்களுக்கு சொந்தம் இல்லைங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறீங்க. பிரியமானவர்களே, இந்த உடம்பை இஷ்டம் போல நாசப்படுத்தலாம் சொல்லி நினைக்காதீங்க. விபச்சாரத்தினாலையும், மதுபானத்தினாலையும், போதை பொருட்களினாலையும் இந்த உடம்பை ஒரு காலம் அழிக்காதீங்க. பிரியமானவர்களே, 8 லட்சம் மக்களிலே நோவா அதிமிக பரிசுத்தவானாக இருந்தார். அந்த பரிசுத்தவானாக இருந்த அந்த நோவாவை தரமட்டமாக்கியது, ஒண்ணுமில்லாமல் ஆக்கியது மதுபானம். பிரியமானவர்களே, அவர் என்ன நடந்தது என்பதை தொடக்க நூல் 9ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களை படியுங்க. நோவா நிலத்தில் பயிரிடுபவராகி திராட்சை தோட்டம் அமைத்தார். அவர் திராட்சை ரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார்.
Praise the Lord. Praise the Lord. பரிசுத்தவானாகிய நோவா, கடவுளோடு நடந்த நோவா தரமட்டம் தள்ளப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். காரணம் என்ன? காரணம் என்ன? மதுபானம். பிரியமானவர்களே, மது உன்னை மடையனாக்கும், உன்னை அவமானப்படுத்தும், நடு ரோட்டில் கொண்டு போய்விடும் என்பதை மாத்திரம் நீ மறந்து விடாதே. அதோட இந்த மதுபானம் இந்த உடம்பை கீறி கிழிக்கும், அல்சரை உண்டாக்கும், நரம்பு தளர்ச்சியை உண்டாக்கும், மஞ்சக்கமான நோயை கொண்டு வரும். இந்த உடம்பு உனக்குரியது கிடையாது, இது கடவுளுடைய ஆலயம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படியுங்க. மத்தேயு 5:28. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையோடு நோக்குகிற எவனும் தம் உள்ளத்தில் அவனோடு ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு பொண்ணை யாரெல்லாம் இச்சையோடு நோக்கிறானோ அவன் உள்ளத்துல ஏற்கனவே விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நீ இச்சையோடு நோக்கினால் விபச்சாரம் செய்தாயிற்று, இச்சையோடு தொட்டால், இச்சையோடு பேசினால் விபச்சாரம் செய்தாயிற்று. இது என்ன நடக்கிறது? இது என்ன நடக்கிறது? இன்டர்நெட்டுக்கு முன்னால உட்கார்ந்துகிட்டு எத்தனை பேர் ப்ளூ மூவி பார்த்து, அசுத்த படங்களை பார்த்து, பாவத்துக்கு மேல பாவம், Facebook ஓபன் பண்ணி எத்தனை பேர் பாவம் செய்யறாங்க. இச்சையோடு நோக்கினாலே விபச்சாரம். டிவி பெட்டிக்கு முன்னால உட்கார்ந்துகிட்டு எத்தனை பேர் சினிமா படங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இச்சையோடு நோக்கினாலே விபச்சாரம். பிரியமானவர்களே, இந்த கண்களின் இச்சையை கட்டுப்படுத்துங்க. ஐம்புலன்களிலே மிக முக்கியமானது கண் தான். ஆனால் உன்னை அட்டி மட்டத்துக்கு எடுத்துட்டு போறதும் கண் தான். இந்த கண்ணு தான் எல்லா பாவத்துக்கும் காரணமாக இருக்கிறது. பார்க்கிறதெல்லாம் வேணும்னு சொல்லும், பார்க்கிறதெல்லாம் அனுமதி என்று சொல்லும். பரிசுத்தவானாகிய தாவீது விழுந்ததற்கும், பலவானாகிய சிம்சோன் விழுந்ததற்கும், ஆதி பெற்றோர்கள் விழுந்ததற்கும் காரணம் இந்த கண். இந்த கண்ணுல ஏற்படுகிற சின்ன ஆசைகளை மாத்திரம் நீ கட்டுப்படுத்தி விட்டாய் என்றால், அவற்றை வேரோடு பிடுங்கி எறிந்து விட்டாய் என்றால் மாமிச இச்சையை தவிர்க்கலாம். பிரியமானவர்களே, யாக்கோபின் மகன் யோசேப்பு அவன் அடிமையாக எகிப்து நாட்டிற்கு விற்கப்பட்டான். ஒத்திபாரின் வீட்டிலே அவன் அங்கே அடிமையாக பணி செய்து கொண்டிருந்த நேரத்திலே ஒத்திபாருடைய மனைவி கடந்து வந்து இந்த யோசேப்பை பார்க்கிறார். இச்சையோடு நோக்குகிறார். இச்சையோடு நோக்கிய அந்த பெண் என்ன சொன்னால் தெரியுமா? என்னோடு பாவம் செய் என்று சொன்னார். இந்த யோசேப்பு என்ன சொன்னார்? என் தேவனுக்கு எதிராக இம்மாபெரும் பாவத்தை செய்யலாமா என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு ஓடி போய் விட்டார். பிரியமானவர்களே, இந்த உடம்பு தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போட்டீர்கள் என்றால் தேவனை உங்களை இடித்து போட்டு விடுவார். பிரியமானவர்களே, தேவனுக்கு உகந்த வாழ்க்கை நீங்க வாழ விரும்பினால் 50 ஆசைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம், என்னென்ன ஆசை? பண ஆசை, பதவி ஆசை, பொருளாசை, மாநில ஆசைகள். இந்த ஆசைகளை நீங்க அடக்க போறீங்களா? நாங்க வாழ்றபடியே வாழ்ந்துதான் தீர்ப்போம் என்று சொல்ல போறீங்களா? என்ன செய்ய போறீங்க? அடக்குங்க, வெற்றி கிடைக்கும். மாவீரர்களாக உயர்த்தப்படுவீர்கள். தேவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வீர்கள். அதோட பரலோகம் போய் சேர்வீங்க. தேவனை மாத்திரம் பற்றி கொள்ளுங்க. அவர் மாத்திரம் போதுமானவராக இருக்கிறார். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆமென், 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 ஆமென். சொல்லுங்க, இயேசுவே, இயேசுவே, நீ மாத்திரம் எனக்கு போதும் ஐயா. நீ மாத்திரம் எனக்கு போதும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, என் இல்லத்தில் என் உள்ளத்தில் ஏற்படுகிற எல்லா ஆசைகளும் பற்றியதாக மாத்திரமே இருக்கட்டும் ஆண்டவரே.
நோக்கியதாகவே மாத்திரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே துதிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. உள்ளத்திலே இருக்கிற எல்லா தேவையில்லாத ஆசைகளையும் இந்த நேரத்தில் வேரோடு நெருங்கி போட ஆண்டவரே. உள்ளத்திலே இருக்கிற எல்லா ஆசைகள் பரிசுத்தமான ஆசைகளா இருக்கிற ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற ஆசைகளா இருக்கிற ஆண்டவரே. உமக்கு பிரியமான ஆசைகளா இருக்கிற ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.